கர்த்தர் நல்லவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவன். எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் தேவனுடைய கரம் இருக்கும். எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களோடு கூட வருவார். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? Whenever we pray, whenever we call upon him, he is near to us. எப்பொழுதெல்லாம் நாம் தொழுது கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை கூப்பிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை தேடுகிறோமோ அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நமக்கு அருகிலே இருக்கிறார், நமக்கு பக்கத்திலே இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல விசேஷமான காரியம் என்னன்னா, வேற யாருக்கும் உங்களுடைய தேவனை போல வேற ஒரு தேவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, நீங்க ரொம்ப பெரிய ஆள். இந்த வார்த்தையை நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, யாராவது ரொம்ப பெரிய பதவியில் இருக்கும் பொழுது, இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவங்க யாருக்காவது நண்பர்களாக இருக்கும் பொழுது அவர்களை பார்க்கும்பொழுது நம்ம சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். ஏனென்றால் உயர் அதிகாரிகள் எல்லாம் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இவங்களும் நிறைய காரியங்களை அனுபவிப்பார்கள். இவங்களுக்கும் நிறைய ப்ரிவிலேஜஸ், ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அதனால சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் அருகில் இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் தான் பெரிய ஆள். உங்களை போன்ற ஒரு ஜனம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம், நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் தேவனை தேடுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். அவரை நீங்கள் பெற்று இருக்கிறதுனால உங்களைப் போல பெரிய ஆள் வேற யாருமே கிடையாது. Your God is beside you, so you are a big shot. உங்கள் தேவன் உங்க பக்கத்திலே இருக்கிறதுனால நீங்க ரொம்ப பெரிய ஆள். அதனால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும், ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை சேரணும், உங்க குடும்பத்திற்கு நன்மையான காரியங்கள் வரணும் அப்படின்றதுக்காக நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேண்டாம், யாருடைய சிபாரிசும் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். வேறு யாருக்கும் எவருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை, பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து, எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுறீங்களோ, எங்கெல்லாம் அவரை கூப்பிடுறீங்களோ, எந்த சூழ்நிலையில் கூப்பிடுறீங்களோ, எந்த இடத்துல கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் தேவனும் கேட்டு அதுக்கு தக்கவாறு உங்களுக்கு பதில் அளிக்கிறார், உங்களை வழி நடத்தி செல்கிறார். ஆகவே நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீட் பண்ணி நம்ம ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கேட்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. மனிதர்களால் முடியாத காரியம் தேவனால் கூடும். அந்த தேவன் உங்கள் சமீபத்தில் இருக்கிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்களை என்றும் கைவிடாத தேவன். இன்றைக்கும் உங்களை வழி நடத்தி செல்வார். நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் என்பதை மறந்து விடாதீர்கள்.